அஸ்வின் அஸ்வின் இன்னும் குவாலிட்டி இருக்கு. அஸ்வின் வந்து இஸ் நாட் த சேம் அஸ்வின் தட் ஹி வாஸ் இன் 2001, 2012. ஜடேஜா, நூர் அகமது, அஸ்வின். இங்க 3 பேருமே வந்து பவர் பிளேல போற பவுலர் கிடையாது. உங்க டீமுக்கு செட் ஆகலைன்னு சொல்லிட்டு இவங்கள புஷ் பண்ணி அவங்களுடைய வீக் ஜோன்ல வச்சீங்கன்னா, யாரா இருந்தாலும் அடி பின்ன தான் செய்வாங்க. ஸோ மேபி அஸ்வின் அவங்க வெளியூர தான் கரெக்ட். அஸ்வின் அடுத்த சீசனுக்கு ஒரு 4 5 க்ரோர்ஸ்க்கு திரும்ப ஆர்ஆரே எடுத்து வச்சுட்டு, ஆர்ஆர் மிடில் ஓவருக்கு யூஸ் இல்ல, பண்ணிக்கலாம். இல்ல. எனக்கு தெரிஞ்சு அஸ்வின் விளையாட மாட்டாங்க. கண்டிப்பா அஸ்வின் வெளிய விடுவாங்க. அவங்களுக்கு இல்லாட்டி அமௌண்ட்டே இருக்காது. கண்டிப்பா. நான் வந்துட்டு சிஎஸ்கே ஃபேனா சொல்லல. சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்லருந்து யோசிக்கிறேன். சிஎஸ்கே அதான் மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மென்ட் வந்து அஸ்வின் விட மாட்டாங்கன்னு தெரியுது. விடமாட்டாங்க. கண்டிப்பா விடமாட்டாங்க. ஆனா பெஞ்சே பண்ணிட்டாங்களே! பெஞ்ச்ல உட்கார தோனி வைக்கிறது அது அதான் தோனி உள்ள வந்துட்டா, அது வேற. சிஎஸ்கே வந்து பேக் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா, தோனி வந்து எனக்கு 10 டூ 12 பிளேயர் நான் என் பிளேயர் நான் எடுத்துக்கிறேன். மத்த பிளேயர் மேனேஜ்மென்ட்ட விட்டுருவாங்க. அவங்க ஸ்கவுட் பண்றது அவங்களுக்கு வர பிளேயர்ஸ எடுத்திருப்பாங்க. ஸோ, அவங்க இன்சிஸ்ட் பண்ணி தான் இந்த தடவ எடுத்திருப்பாங்க. ஸோ, இப்ப நீங்க எனக்கு 11 டூ 12 பிளேயர் அவங்க எடுத்ததுக்கப்புறம் மேபி ஆக்ஷன்ல விட்டு கூட நீங்க எடுக்கலாம். ஏன்னா, எனக்கு கிரீன் நீங்க போணும்னா, உங்களுக்கு வந்து ஒரு 25 கோடியாச்சும் பேங்க்ல வேணும். பவர் பிளேல ஆடாம ரொம்ப கஷ்டப்பட்ட டீம்னா அது சிஎஸ்கே தான். ஆனா ஆயுஷ் மாத்திரை வந்ததுக்கப்புறம் அப்படியே மாறிருச்சு. 4, 5 உங்களுக்கு ஆல்ரெடி செட்டில் ஆச்சு. துபே, பிரேவிஸ். பிரவிஸ். 6 பழையபடி ஜடேஜாவ 6 ஆட விட்டு 7ல அடுத்த வருஷம் தோனி விளையாண்டாருனா தோனி. எனக்கு இல்லன்னா மோஸ்ட் லைக்லி தோனி ஆடுவார்ன்னு நெனைக்கிறேன். ஆடுவாரு தான் நினைக்கிறேன். நானும் அப்படிதான் ஸோ, நினைக்கிறேன். இப்ப துருவ் ஜுரல் மட்டும் நீங்க வாங்கி 8ல போட்டா உங்களுக்கு டீம் செட் ஆயிரும். அவ்வளோதான் சிம்பிள். பவுலிங் வந்துட்டு பத்திரானா டீசென்ட்டா பண்றாரு. அவர் ரொம்ப பதிரனா, கலீலு, கமோஜ் ஒரு எனக்கு டீசென்ட் பவுலிங் லைனப் டீசென்ட் தான்.